ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது முன்னாடி வீடியோ கண்டினியூஸ் தான். நான் ரொம்ப நேரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ போட்டிருந்தேன், நாவல் மரம் காய் வைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி. அப்போ நான் என்ன பண்ணேன்னா, அன்றைக்கி மரத்துக்கடியில் உட்காந்து பேசினேன், ஏன் காய் வைக்க மாட்டேங்கிற, நீ காய் வச்சா ரொம்ப அழகாக இருப்ப, நீ வைக்கலன்னா உன்னை வெட்டிடுவாங்க இப்படின்னு நான் சொன்னேன். இதே தான் இன்றைக்கும் நான் போய் சொன்னேன். இன்றைக்கி உடனே என் கண்ணு முன்னாடி காமிச்சிருச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இது நாட்டு வகையை சேர்ந்தது. என்னால் எப்போவுமே நம்ம மனுஷனுக்கு உணர்வு இருக்கான்னு எனக்கு தெரியல, ஆனால் நம்மளை சுற்றி இருக்க உயிரினங்கள், இந்த மாதிரி தாவரங்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப உணர்வு அதிகம். நம்ம என்ன ஃபீலிங்ஸை ஷேர் பண்ணாலும் கண்டிப்பாக அது ரிஃப்ளெக்ட் பண்ணும். ஸோ உங்கள் வீட்டில் மரம் ஏதாவது இருந்து காய் வைக்கல அப்படின்னா இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரோஜா பூ பூக்கலைன்னா அதுக்கிட்ட நீ பூத்து அழகாக இருப்பேன்னு சொல்லி பாருங்கள், பூக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா எலுமிச்சம்பழம் இருந்தது, அது ஒன்று பறிச்சுட்டு வந்தாச்சு. எலுமிச்சம்பழம் நிறைய காய்ச்சிருந்தது. எலுமிச்சம்பழம் காய்க்கணுன்னா நம்ம வீட்டில் நல்ல ஒரு சத்தான உரத்தை போடுங்க, கண்டிப்பாக காய்க்கும். எலுமிச்சம்பழத்துக்கு வெயிலுக்கு தண்ணி